ரப்பர் பந்து கிரிக்கெட்டை ரொம்ப நேசிக்கிற ஒரு பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்பப்ப முட்டிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மொமெண்ட்ல தெரிய வருது, இந்த பவுலர் வந்து தம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ள அப்படின்னு. சரி உண்ணா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. அது தெரிஞ்சும் ஒரு டைம் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆடி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு இது தெரிய வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தது, கிரிக்கெட் இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படம். இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்திலேயே கதைக்குள்ள போயிடும். கதைக்குள்ள போனதுல இருந்து படம் டுவர்ட்ஸ் முடிகிற வரைக்கும் பயங்கரமா இருக்கும். கடைசி 20 to 30 மினிட்ஸ் அந்த கடைசி மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்க, கை தட்டிக்கிட்டே இருப்பீங்க, டயர்ட் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே அற்புதமா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாலசரவணன், ஜென்சன் திவாகர், ஆதித்யா கதிர் இவங்க அடிக்கிற கவுண்டருக்குலாம் தியேட்டர்ல பயங்கரமான சிரிப்பல. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க, 20 வருஷமா நாங்க கெத்து. அண்ட் முக்கியமா இந்த படத்துல விமன் எம்பவர்மெண்ட், சமூக நீதி, அது மட்டும் இல்லாம ஃபேமிலி எமோஷன்ஸ், ஃபேமிலி பாண்டிங்ஸ், லவ் ட்ராக்னு எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாமே சரியான மீட்டர்ல கரெக்டா இருக்கு. இது எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்துக்குள்ள எப்படி செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செட் பண்ணி கரெக்டான பேசிங்ல கொடுத்திருக்காரு. அதனாலே இந்த படம் ஆரம்பிச்ச 2வது நிமிஷத்துல இருந்து படம் முடிய போற அந்த கடைசி மொமெண்ட் வரைக்கும் உங்களை எந்த இடத்துலயுமே போரைக்க விடாம படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அண்ட் இந்த படம் எல்லாம் தியேட்டர்ல பார்த்தாதான் ஒர்க் ஆகும். செமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.